இன்றைய முதல் வாசகத்தில் சாமுவேல் நூலின் தொடக்கத்தை வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் இறுதி நீதி தலைவராகவும் முதல் இறைவாக்கினராகவும் திகழ்ந்து அரசாட்சிக்கு வித்திட்ட சாமுவேலின் தாய் அன்னாவின் கையறு நிலையை நாம் இங்கே வாசிக்கிறோம். தன் மலட்டுத்தன்மையின் பொருட்டு கண்ணீர் வடிப்பவராகவும் குடும்பத்தில் கேலி செய்யப்படுபவராகவும் இருக்கிறார் அன்னா. தங்கள் வாழ்வின் கண்ணீர் கவலை அனைத்தின் நடுவிலும் ஆண்டவராகிய கடவுளின் இல்லத்திற்கு ஆண்டுதோறும் பயணம் செய்கிறது அன்னாவின் குடும்பம். அன்னாவை மலடியாக்கிய ஆண்டவரே பின்னாளில் அவர் வழியாக மாபெரும் இறைவாக்கினர் தோன்றச் செய்கிறார். வாழ்வின் யதார்த்தங்கள் அழுகை தரும்போது பொறுமையோடு இருக்க கற்றுக் கொடுக்கிறார் அன்னா. நற்செய்தி வாசகத்தில் இயேசுவின் பணி தொடக்கத்தை வாசிக்கிறோம். அறிவிப்பு, அழைப்பு என்னும் 2 பகுதிகளாக உள்ளது இந்த வாசகம். காலம் நிறைவேறிவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கிறார் இயேசு. இது கடவுள் செயலாற்றும் காலம். இயேசுவே கடவுளின் நற்செய்தி. இயேசு அறிவிக்கும் சொற்களும் அவர் ஆற்றிய செயல்களுமே நற்செய்தி. நம்மை நோக்கி தினமும் இந்த நற்செய்தி வருகிறது. நாம் அதற்கேற்ப பதிலிருப்பு செய்ய வேண்டும். தம் பணிக்கு துணையாக சீடர்களை தெரிந்து கொள்கிறார் இயேசு. தம் முதற் சீடர்களை பணிக்கு அழைக்கும் இயேசு மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று வாக்குறுதி தருகிறார். மீன்களை பிடித்து கொண்டவர்களின் பார்வையை அகலப்படுத்துகிறார். மீன்களை பிடிக்கும்போது நம் வாழ்க்கை வெறும் மீன்களோடு முடிந்து விடுகிறது. ஆனால் மனிதர்கள் மேல் நாம் ஏற்படுத்தும் தாக்கம் அவர்கள் வழியாக என்றென்றும் தொடர்கிறது. கடவுளை பிடித்து கொள்கிற ஒருவரே மனிதர்களை பிடிக்க முடியும். கடவுளிடமிருந்து தூரமாக அல்ல, மாறாக கடவுளை நோக்கி மற்றவர்களை அழைத்து வருவதே சீடர்களின் பணி. அன்னாவின் பொறுமை அவருடைய வாழ்க்கையின் கதவுகளை திறக்கிறது. முதற் சீடர்களின் தயார் நிலை அவர்களுடைய வாழ்வின் பார்வையை விரிவுபடுத்துகிறது. கடவுளை பற்றி கொள்கிற அவர்கள் மனிதர்களை பிடிக்க தொடங்குகிறார்கள். நாமும் ஆண்டவரிடத்திலே பொறுமையோடு இருப்போம். ஆசீர்வாதத்தை நிறைவாக பெறுவோம்.